விசுவாச செய்தியை கேள். You must listen to my sermons that விசுவாச வார்த்தைகளை உனக்குள்ள போடு. Put the words of faith in you. விசுவாசத்தை அறிக்கை செய்து கொண்டே இரு. Confess the faith. நீ விசுவாசித்தபடினால பேசுவாய். Because you believe, therefore you will speak. விசுவாசத்தின் ஆவி உனக்குள்ள இருக்கிறபடினால விசுவாசிக்கிறாய். Because you have the spirit of faith, therefore you believe. அதனால விசுவாசித்தத பேசு. Therefore whatever you believe, speak. ஒவ்வொரு நாளும் காலம் எழும்பினவுடன் பேசு. Whatever you believe in the morning, speak. நிர்மூலமானவைகளை கர்த்தர் கட்டி இருக்கிறார் சொல்லு. For God will rebuild the ruined places. பாழானதை கர்த்தர் எனக்கு செழிப்பாக்கி இருக்கிறார் சொல்லு. God will plant what was desolate, say so. உபாகமம் 23:5 வரைக்கும் வாசிங்க. Deuteronomy உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிலே அன்பு கூர்ந்தபடியினால பிலேயாமுக்கு செவி கொடுக்காமல் உனக்கு சாபமாய் வந்ததேதோ அதை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் தருகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல், பாருங்க, பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால், உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அந்த விளங்கல. இதுல எத்தனை தரம் சொல்றார் ஆண்டவர் உன் தேவனாகிய கர்த்தர் என்று? How many times is God saying your Lord God? கவனமா கேளுங்க, திரும்ப வாசிங்கமா. உன் தேவனாகிய கர்த்தர், The Lord your God, பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல், would not listen to Balaam. உன் தேவனாகிய கர்த்தர், But that Lord your God, உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால், because he loved you, உன் தேவனாகிய கர்த்தர், your Lord God, அந்த சாபத்தை turned the curse உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். into a blessing for you. நம்புறீங்களா? கடந்த வருஷம் உங்களுக்கு சாபமாய் நடந்தது எதுவோ, Do you believe last year whatever was cursed unto you, அந்த அவ்வளவத்தையும் உன் தேவனாகிய கர்த்தர் all that whatever was cursed to உன்னிலே you, அன்பு கூர்ந்தபடியினால் because he loves you, அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற changed the பண்ணினார். curse into a blessing. இதுல என்ன தெரியுமா வெளிப்பாடு இருக்கு? Do you know what the revelation behind this is? கடந்த வருஷம் என்ன நடந்தாலும் அதுக்கு நன்றியை சொல்லு. Whatever happened in your life in the past year, say thank you. உன்னை இழந்தாலும் நன்றி செலுத்து. Even if you have lost anything, say thank நீ you. எது உன் வாழ்க்கையில அங்கே சாபமா இருந்துச்சோ அதுக்கு நன்றி செலுத்து. Whatever was cursed in your life, say thank ஏனென்றா you. உன்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் Because இருக்கிறார். there's one God that loves you. அந்த என் தேவனாகிய கர்த்தர் என்னில் அன்பு கூர்ந்தபடியால், Because my Lord God, because he loved me. அங்கே பிலேயாம் யாரு? Who is Balaam? பெரிய தீர்க்கதரிசி. Well, he was a great அவன் prophet. சொன்னா நடக்கும். Whatever he said happened. ஆனா அவனுக்கே கர்த்தர் செவி கொடுக்காமல், But God did not even listen to him. அவனை விட உன்னையும் என்னையும் என் ஆண்டவர் அதிகமாய் நேசித்தபடியா, God loved you and I'm greater than எத்தனை him. சொல்லக்கூடும், என் தேவனாகிய கர்த்தர் என் மேல அன்பு கூர்ந்தபடியா, For my Lord God, because he loved me. சாபமாய் நடந்த அத்தனையும் என்னுடைய கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமாய் முடிய பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. Into a blessing. Hallelujah. என் தேவனாகிய கர்த்தர் என்னில் அன்பு கூர்ந்தபடியா, My Lord God, because he loved me. சாபமானதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதமா வந்திருக்கு. Whatever was cursed will be a blessing. எத்தனை சொல்லக்கூடும், சாபமானது எனக்கு ஆசீர்வாதமா வந்திருக்குது. Curse will be a blessing unto me. இப்படி நினைச்சு கொள்வோமே. Let's take it this way. ஆதாமிலே இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் அங்க பார்க்கிறோம், பாவமும் மரணம் எல்லார் மேல வந்துச்சு. From Adam unto Jesus Christ, death reigned. ஆதாமுடைய கீழ்ப்படியாமை, Because of Adam's disobedience. அவன் கீழ்ப்படியாமல் இருந்தபடினால சாபம் அங்க எல்லாருக்கும் வந்துச்சு, மோசே வரைக்கும். We were cursed because of Adam's disobedience. பிறகு மோசேல இருந்து அந்த நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியாதபடினால அதில இருந்து யோவான் ஸ்நானன் வரைக்கும் அங்க பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து வரைக்கும் கீழ்ப்படியாதவர்கள் மேல மரணமும் பாவமும் தொடர்ந்து பின்தொடர்ந்தது. From Moses until John the Baptist there was, because we did not have the commandments. ஆனா நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள்? But you and I, how are we? அவர்களுடைய கீழ்ப்படியாமையினால, Because of their disobedience, அவங்களுக்கு பாவம் வந்துச்சு, they had sin, அவங்களுக்கு மரணம் வந்துச்சு. they had death. அதன் நிமித்தமாய் Because of that, இயேசு வழிபட்டபடியால, Jesus was expressed. அவர்களின் நிமித்தமாய் இயேசு வழிபட்டபடியால, Because through their disobedience, இன்னைக்கு Jesus was நீங்களும் நானும் பிரஜாதியா இருந்த நாங்கள் you and I who were Gentiles, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் சொந்த பிள்ளைகளா but we மாற்றப்பட்டிருக்கிறோம். have become Jesus' own children. அவர்களுக்கு செய்த நடந்த சாபம் எல்லாம், All the curses that they received, அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த சாபமான காரியம் எல்லாம், whatever happened in their என் lives, தேவன் என் மேல அன்பு கூர்ந்தபடியால் because Jesus loved me, ரட்சிப்பை கர்த்தர் தந்திருக்கிறார், God has given me விடுதலை salvation. கர்த்தர் தந்திருக்கிறார், For he has set me சுகத்தை free கர்த்தர் from தந்திருக்கிறார், bondage. For he has given prosperity me- கர்த்தர் தந்திருக்கிறார். For he has given me எத்தனை சொல்லக்கூடும், prosperity. அவர்களுக்கு சாபமாய் இருந்தது, ஆனால் எனக்கோ எல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்கு. எத்தனை சொல்லக்கூடும், Everything is a ஹல்லேலூயா. blessing unto me. How many of you can say? ஆதாம் செய்து மீறின தவறு, It was Adam's mistake. ஆதாமுடைய கீழ்ப்படியாமை Adam's disobedience. எல்லாருக்கும் மரணத்தை கொண்டு வந்துச்சு. Everyone had death. ஆனா உங்களுக்கும் எனக்கும் But you and I, இயேசு எங்களுக்கு இரட்சகராய் இருந்தபடியால் because Jesus is our Savior, அவர்களுடைய கீழ்ப்படியாமை நமக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது. எத்தனை பேர் all சொல்லக்கூடும்? disobedience brought us ரோமர் salvation.
சொல்லப்பட்டதன்படி In Romans 5:5. ஒரு ஆதாமுடைய கீழ்ப்படியாம ஒரு ஆதாமுடைய சாபம் ஒரு ஆதாமுடைய சாபங்கள் எல்லார் மேலும் வந்தது. ஆனா அவர்களுக்கு வந்த சாபம் இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் மரத்தில் தூக்கப்பட்டவன் அவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகிறபடினா அந்த சாபம் நமக்கு ஆசீர்வாதமாய் வந்திருக்குது. It's a blessing for us. எதிர்மறை நாம் சொல்ல விளங்குது. How many of you do understand? அவர்களுடைய சாபம் நமக்கு ஆசீர்வாதம். Their curse has been a blessing for us. மோசேயுடைய காலத்துல நியாயப்பிரமாணத்தை மீறினபடினால வந்த சாபம். In Moses' times when you go against the 10 commandments, நாங்கள் அப்பொழுது பிறக்கல. we didn't ask for it. நாம உலகத்துல வரவே இல்ல. We did not enter the world. இந்த இவர்களுடைய சாபத்தின் நிமித்தம் இயேசு வெளிப்பட்டார். It's the disobedience, through their disobedience Jesus மரத்தில் was தூக்கப்பட்டவனோடு சபிக்கப்பட்டவன் he was எழுதியிருக்கிறபடி hanged on the tree, he was cursed and hanged on the tree. நியாயப்பிரமாண சாபத்துக்கு நீங்களாக்க இயேசு வெளிப்பட்டார். Because of the commandments he was cursed. நாங்க நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. We don't belong to the commandments. ஆனால் அவர்கள் தான் மீறினார்கள். Because they அவர்கள் தான் சாபத்தை பெற்றார்கள். they received the curse. அந்த சாபம் என்னவாய் மாறினது தெரியுமா? You know what that curse changed into? இயேசு கிறிஸ்து மூலமாய் Through Jesus Christ. அவர்களுடைய சாபம் உனக்கும் எனக்கும் இன்றைக்கு எத்தனை சொல்லலாம் Their curse has been ஆசீர்வாதமா a மாறி blessing இருக்கு. to us, for you and me. அந்த இயேசுவால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். How many can say you've been blessed through that Jesus? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் All the blessings are through our Abraham. புறஜாதியார்கள் எங்களுக்கு வரும்படியாகவும் All the Gentiles us. ஆவியை குறித்த வாக்குத்தத்தங்கள் For the promises of the இயேசு Spirit. கிறிஸ்து மூலமாய் வரும்படியாகவும் Through Jesus Christ. இயேசு பூமியில மரிச்சிருக்கிறார். But Jesus died on இயேசு earth. மரிக்க காரணம் என்ன? Why did Jesus die? அவர்களை மீட்கிறதுக்காக, So that he can அவர்களுடைய redeem. சாபத்துக்காக, So for their curse. மனுஷன் விட்ட ஒவ்வொரு சாபத்தையும் என்னுடைய ஆண்டவர் ஆசீர்வாதமா மாற்றுறதுக்காக For all the curses that man received to change that into a ஒரு blessing. பெண்ணால உலகம் சபிக்கப்பட்டுச்சு. Through one woman, ஒரு ஏவாளால உலகத்துல பாவம் இருந்துச்சு. through Eve there was sin. ஒரு ஆதாமால உலகத்துல அங்க அழிவு வந்துச்சு. Through Adam there was destruction. அவர்களுக்கு பாதியில இருந்து பிறந்த எல்லாருக்கும் சாபம். Through all of them, through them was ஆனா curse. நமக்கோ But for us, இப்ப இயேசுவின் மூலமா பிறந்தபடினால நாங்க because we were born of Jesus Christ, அவர்களுக்கு சாபமா வந்துச்சதெல்லாம். they had received the நியாயப்பிரமாணம் curses. அவர்களுக்கு சாபம் தான். The 10 commandments brought the curses. வாக்குத்தத்தத்தை அவர்கள் கனவேர் சொந்தரிக்கல சாபம் They தான். did not receive the ஆனா promises. உங்களுக்கு எனக்கும் But for you and I, கிறிஸ்து இயேசுவுக்குள் through Christ, பிறந்தபடியினால through him, because we were சாபம் born, எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமா all the வந்திருக்கு. curses that we எத்தனை received சொல்லக்கூடிய from நியாயப்பிரமாணம் எனக்கு ஆசீர்வாதமா God, வந்திருக்கு. if you can say the commandments, ஆதாமுடைய மீறுதலால வந்த சாபம் எனக்கு இன்னைக்கு இயேசுவால ஆசீர்வாதமா வந்தது சொல்றார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஹalleluya. and say thank you unto God. இது மேலான ஆசீர்வாதம். It's a more blessing. உண்டவனாகிய கர்த்தர் பிலியாமுக்கு செவி கொடுக்காமல், For your Lord God, He is not listening unto Balaam. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு செவி கொடுக்காமல், For He is not listening to those that did not go to the தேவனுக்கு commandment. கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு அவர் செவி கொடுக்காமல், For He is not listening to those who don't obey உண்டவனாகிய to கர்த்தர் God. உன்னில் அன்பு கூர்ந்தபடியா But your God, because He loves நீ you, கீழ்ப்படிஞ்ச மனுஷனா? are you someone who's நீ obedient? பாவம் செய்யாத மனுஷனா? Are you someone who has never நீ done sin? அக்கிரமம் செய்யாத பரிசுத்தவானா? Never not done anything wrong? அவர்களை காட்டிலும் கோடி மடங்கு பாவம் செய்த உன்னை கர்த்தர் மன்னிச்சிருக்கிறார். ஆனால் கர்த்தர் உண்மையில பாராட்டின அன்பு எவ்வளவு எத்தனை பேர் சொல்லக்கூடும்? Therefore, how much more love does He have for you? அவருடைய அழைப்பு It's His calling. அவர்களுடைய அழைப்பு மாதிரி அல்ல. எனக்கு தந்திருக்கிற அழைப்பு விசேஷமானது. For the calling that I have received is special. ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலே ஒழிய ஒருவனும் தானாய் இந்த கனமான ஊழியத்துக்கு வரான். Unlike Aaron has been called for the ministry, no one can come into this calling. நீங்களும் நானும் ஆரோன் அல்ல. You and I are not Aaron. ஆனால் ஆரோனை போல ஆரோனை அழைச்சவர் ஒருவர் இருக்கிறாரா? But there's one person who has called Aaron. ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்ட ஜனம். You and I are called just like Aaron. ஆரோன் அல்ல நாங்க. We're not Aaron. நாம மெல்கிசேதேக்கின் முறைமையில செய்கிறவர்கள். We've come through Melchizedek. ஆனா ஆரோன் பாவம் செய்தான். For Aaron has ஆரோன் committed மரிச்சு sin. போயிட்டான். He has died. ஆரோன் தெய்வம் அல்ல. He's not God. ஆரோன் நித்திய ஜீவனுக்குரியவனும் அல்ல. For Aaron is not ஆனா everlasting. நீங்களும் நானும் யாரால் அழைக்கப்பட்டோம்? For you and I, who are we? ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாண்டா அந்த தேவன் இருக்கிறார். ஆரோன் அழைச்ச அதே தேவன் தான் உன்னையும் என்னையும் அழைச்சிருக்கிறார். It's the same God that has called Aaron. He has called you and I. ஆனா ஆரோனுக்கு மன்னிப்பு இல்ல. For Aaron has not ஆனா received உனக்கு forgiveness. எனக்கு இந்த தெய்வம் எத்தனை மன்னிச்சிருக்கிறார்? But you and I, for we have received நான் forgiveness. தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன். How many of you can say you've been called by ஆரோனை God? போல நான் தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன். Like Aaron, I've been called by பக்கத்துல God. ஏய் நான் தேவனால் அழைக்கப்பட்ட Look at your மனுஷன். neighbor and say you've been எத்தனை called by விசுவாசிக்கிறேன் God. நான் தேவனால் அழைக்கப்பட்ட How மனுஷன். many of you believe you've been நான் called ஒரு by God? எக்ஸியமான அழைக்கப்பட்டால் இல்ல I have not been called by எத்தனை சொல்ல God. தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன். How many of you can say you've been called by நான் God? தேவ மனுஷன். Look at your neighbor and say நான் I'm தேவ a மனுஷன். man of God. ஏன் நான் தேவ மனுஷன்? Why am I man of God? தேவனால பிறந்திருக்கிறேன். Because I've been born of தேவனால God. பிறந்தவன் அவனும் தேவனுடைய மனுஷன் தானே. You've been born of God. You எத்தனை are man சொல்லுங்க of நான் God. தேவனால பிறந்த How மனுஷன். many of you can say you've been ஏதோ born of சொல்லுங்க God? யோவான் 3:5
நான் தேவனால பிறந்தவன். I've been born by God. நான் தேவனால பிறந்தவன், தேவனால வளர்பவன், தேவனுக்காய் வாழ்பவன். தேவனால் பிறப்பதெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும் அல்ல, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். சலோ தேவனால் யோவான் சொல்லுது 4:5 சொல்லுது தேவனால பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். For whoever is born of God, you can overcome the world. தேவனால பிறந்தது எது? Who was born of God? பக்கத்து பாசல நான் தான். It's me. Look at your neighbor. கீழ சொல்லுது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். For our faith will overcome the world. விசுவாசம் தேவனுடையதான். Faith belongs to God. ஆனா நீங்களும் நானும் யோவான் 1:13 படி தேவனால பிறந்தோம். But you and me, according to John 1, were born of God. 2 பேதுரு 1:23 படி அழியாத வித்தாயே தேவனுடைய வார்த்தையினால We were பிறந்தோம். born of the incorruptible seed of word of God. கையை கொடுத்து சொல்லு, நான் ஒரு மனுஷனுக்கு பிறந்த ஆள் இல்ல. Look at your neighbor and say, I was not born of man. நான் தேவனுக்கு பிறந்தவன். I was born of God. இந்த அப்பா யார் தெரியுமா? Do you know who my father is? பக்கத்துல ஏய் இந்த அப்பா யார் தெரியுமா? Do you know who my father is? அடியற அந்த தோல்ல ஒரு ஆட்டி சொல்ல. இந்த அப்பாட பேர் என்ன தெரியுமா? Do you know what my father is called? யெகோவா. Jehovah. அவர் இருக்கிறவராய் He's இருக்கிறார். ever there. உனக்கு தெரியுமா அவட்ட விளையாட அப்படி என்ன? Do you know about him? மடிக்க கைய வையன்னு மோசே சொன்னார், அவன் வச்சான், எடுத்தா வெள்ளியா வந்துச்சு. Whenever he inserted his hand, when he came out white. எந்த மடிக்க கை வச்சு எடுக்கிற போதே அவட்ட வல்லமை If வெளிப்படுதா? his power was expressed through that, கத்தட்ட மடியில இருந்து நான் வெளிப்பட்டா எனக்குள்ள விட வல்லமை how much வெளிப்படுது. more power will be expressed when I come out of God's சொல்லு, hand? நான் அம்மாட மடிக்கு இருந்து வந்தாள் இல்ல. Look at your neighbor and say, you were not from இந்த அப்பாட மடியில வந்தா எத்தனை சொல்லக்கூட? my father's land. எத்தனை சொல்லக்கூட? நான் தேவனுக்குள்ள இருந்து பிறந்தவன். You say you are the son of the God. அதனால நீங்கள் நான் தேவனால பிறந்தவர்கள். Therefore you and I were born of பக்கத்துல God. வாசல் உங்க விசுவாசம் ஆரோக்கியமா இருக்கா? If your faith, if you have sound faith, எத்தனை பேருக்கு விசுவாசம் ஆரோக்கியப்படுது? if you have a sound You faith, are not ordinary people. நீங்க சாதாரண மனிதர்கள் அல்ல. You are the supernatural people. நீங்கள் கர்த்தருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட பிள்ளைகள். நம்ம for you are supernatural, believe. பக்கத்துல வாசல் நான் இயேசு மட்டுமில்ல மாம்சத்துல வெளிப்பட்டது. For God was not expressed in flesh, அடியானும் கூட தான். even I. நானும் மாம்சத்துல வெளிப்பட்டேன். Even I am expressed through என் flesh. வேதம் என்ன தெரியுமா? You know what the word of God வார்த்தை says? மாம்சமா வெளிப்பட்டுச்சு. For word was expressed through இன்னைக்கு நீங்களும் flesh. நானும் என்னத்தினால வெளிப்பட்டோம்? How are you and I 1 பேதுரு expressed? புத்தகம் 1 வசனத்திற்கு வாசிங்க. 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் என்றென்றைக்கு எல்லாரும் சொல்ல என்னவா? என்றென்றைக்கும் நிக்கிறதும் ஜீவனுள்ளதுமான ஜீவன். எல்லாரும் சொல்ல எனக்குள்ள என்ன Forever இருக்கு? live in. ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய இல்லாத வித்தினாலே அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் சொல்லுவீங்க? அழிவில்லாத வித்தால நான் பிறந்த மனுஷன். கைதட்டி ஏற்றுக்கிறார். நீ தேவனால பிறந்த மனுஷன். You are born of God. அப்படின்னு சொன்னா இயேசுவ மாதிரி. For you like Jesus. பக்கத்தா இருக்கிற ஆம்பளை கண்ணடி சொல்லி இயேசு மாதிரி. Wicked. ஒரு குட்டி இயேசு. For you small Jesus. உண்மையா குட்டி இயேசுல தம்பி இயேசு. Brother Jesus. எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் Hebrews 11ஆம் வசனம் வாசிங்க. 2:11. என்ன இயேசுன்னா எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறீங்க? வாசிங்க. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். பாருங்க, பரிசுத்தம் செய்கிறவரும் He who sanctifies பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் and யாரால் those who are being உண்டாயிருக்கிறார்கள்? sanctified. இயேசுவும் நாங்களும் யாரால் உண்டாயிருக்கிறோம்? Who have we been? எத்தனை சொல்லணும்? பிதாவால இயேசு பிறந்தா நீ நானும் பிதாவால தான் பிறந்திருக்கிறோம். How many of you can say if Jesus was born of God, you and I were born of God? சிலர் புலங்கலியோ அல்லது ஏன் இவரால பிறந்த நான் லூசிவரால பிறந்திருக்கலாம் நினைக்கிற மாதிரி இருக்கு. Some people here don't understand. பரிசுத்தம் செய்கிறவரும் Whoever sanctifies பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஒருவரால பிறந்திருக்கிறோம். and those who are being sanctified are all இயேசு one. பரிசுத்தம் செய்கிறவர். For Jesus is sanctified அவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் நாங்கள். and us, we are being sanctified. நாங்களும் இயேசுவும் பிதாவால பிறந்திருக்கிறோம். Jesus and I, we were born of God. பிதாவால அவர் பிறந்தா, நானும் பிதாவால பிறந்தா, ஒன்றில் இயேசு எனக்கு தம்பியா இருக்கணும், அல்லாட்டி இயேசு எனக்கு அண்ணனா இருக்கணும். If Jesus and I were born of God, so Jesus must be either my elder brother. ஆனா என்ன வேதம் சொல்லுது? அவர் अनेक சகோதரர்களுக்கு ரோமர் 8:20 சொல்லுது, அவர் अनेक சகோதரர்களுக்கு முதற்பரானவராய் இருக்கும்படிக்கு என்று சொன்னால் அவர் இந்த மூத்த அண்ணன் என்று சொல்லக்கூடும். Romans says he is the firstborn, therefore he is my elder brother. பக்கத்துல சொல்லு, இந்த ஃாதர் ஆர்
you know இந்த ஃபாதர் யாருன்னு Look at your தெரியுமா? neighbor and say, do you know who my father is? அப்படி அசைச்சு சொல்ல இந்த அப்பா யாருன்னு தெரியுமா Do you know who உனக்கு? my father is? ஏய் இந்த அப்பா யாருன்னு தெரியுமா? அடுத்த கேள்வி என்ன? What's the next question? இந்த அண்ணன் யாருன்னு தெரியுமா? Do you know who my elder இந்த brother is? மூத்த அண்ணன் யாருன்னு தெரியும்? You know my- எதுக்கு எத்தனை பேருக்கு சொல்லி காட்டாடி இந்த அண்ணன் Show you யாருன்னு come. தெரியுமா? Do you know who my brother is? தெரியாதா? வாசிங்க மணி அடுத்த வசனம். இது நிமித்தம் இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல எவர்களை பக்கத்து வாச எங்களை என்னன்னு சொல்ல சகோதரன் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் வெட்கப்படாமல். He will not be ashamed to call us his brother. உலகத்துல நீ ஒரு ஏழையா பிறந்தா மற்ற கோடீஸ்வரன்டா சொல்லாது உன்னை சொந்தம் என்று. If you were poor and your brother was rich, he will not call you brother. அல்லது ஒரு பெரிய படிச்ச மனுஷன்னு சொன்னா அங்க படியாத ஒரு ஆளா இவர் சொந்தம்னு சொல்ல மாட்டீங்க. If you were highly educated and the other one wasn't educated, you will not call them brother because you would be shamed. நம்ம தெய்வம் அப்படி But our Jesus isn't like என்ன that. சகோதரன் சொல்ல வெட்கப்படுறாங்க. But he will not be ashamed to call us his அவர் brother. என்ன எல்லாருக்கும் இன்ட்ரோ듀ce பண்ணி கொண்டிருக்கிறார். But he will introduce me to என்ன everyone. சொல்லுகிறேன்? இயேசு என்ன எல்லாருக்கும் இன்ட்ரோ듀ce பண்ணி கொண்டிருக்கிறார். நீ இந்த சகோதரன், நான் உங்க சகோதரன். உனக்கு ஒரு அப்பா இருக்கு. For நான் you're உங்க my மூத்த brother, you're சகோதரன். my father. How many of you can say that? ஹalleluya. Hallelujah. விசுவாசித்தா கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. இயேசு பப்ளிக்கா சொல்றார், இது என்னுடைய சகோதரன், சகோதரன், சகோதரன். Brother. எவ்வளவு நல்ல ஆசீர்வாத வார்த்தை தெரியுமா? Do you know what kind of a blessingful word this is? எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? How many of you are happy? பக்கத்து பக்கத்துல விசுவாசத்துல ஆரோக்கியமா இரு. Look at your neighbor and say, be sound in faith. விட்டமின் வருது. You're receiving a vitamin. நீ கொஞ்சம் வீக்கா இருக்கிற. You're a bit weak. அப்ப அதனால கொஞ்சம் சேலை நேத்தி கொஞ்சம் விட்டமின்ஸ் நான் ஏத்துறேன். Therefore, I'm giving you some vitamins. இந்த தேவ வசனம் உனக்கு விட்டமின்ஸ் மேல் வரும். The word of God is like vitamins. வேற சொல்லு, தேவனுடைய வசனம் உங்களுக்கு ஔஷதம். For the word of God is like medicine அது unto you. உங்களுக்கு மெடிசினா இருக்கு. It's a medicine unto you. எதுக்கு இது ஔஷதம்? It's a medicine. இந்த விசுவாசம் சோர்ந்து போகாதபடிக்கு இந்த விசுவாசத்துல நான் ஒரு ஆரோக்கியம் அடையலக்கடா. பக்கத்து பாச்சல என்ன ஆரோக்கியப்படுத்துற For விசுவாசம். it strengthens me. ஹalleluya. Hallelujah. கொஞ்சம் பாடி வீக்கா இருக்கு. My body's a bit weak, ஆனா உள்ளுக்கு ஆவி ஸ்ட்ராங்கா இருக்கு. but my Holy Spirit is strong within me. உண்மையா சொல்றேன், எனக்கு அப்படியே பறக்கணும் போல இருக்கு. I feel like flying in this ஆனா place. எனக்கு தெரியும் இப்ப நான் பறந்தேன்னா விழுந்துருவேன் இதுல. If I fly, I know I'm going to fall. ஆனா எனக்குள்ள தெரியும் இந்த விசுவாசம் ஆண்டவரோட பறந்தோடதா இருக்கு. But I know my faith will fly into பக்கத்து God. பாச்சல இந்த வருஷம் நீ செழிப்பா தாண்டா போயிருப்ப. Look at your neighbor and say, this year you will be உயர்ந்ததா இருப்ப. blessed. You will be எப்போ exalted. நீ நற்சாட்சி பெற்றுக்கொண்டதா இருப்ப. கர்த்தர் செய்வார். ஹalleluya. Testimony. ஐயா ஹalleluya. இயேசுவுக்கு நன்றி செலுத்து. Say thank you unto God. விசுவாசத்துல ஆரோக்கியமாய் Be sound in faith. கேள்வினால விசுவாசம் வரும். Through the word of God you will நீ have இப்ப faith. கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையா இருக்கிறபடினால இந்த கேட்கிற வார்த்தையால உனக்கு விசுவாசம் வருது. If you're hearing the word of God, you will receive faith. இந்த வருஷம் நீ தனியே என்று சொல்லி யாரும் இந்த இடத்துல இருந்தா நல்ல ஒரு செய்தி சொல்ற. உனக்கொண்டு ஒரு தகப்பன் இருக்கிறார். உனக்கொண்டு ஒரு மூத்த All அண்ணன் alone in இருக்கிறார். this place, don't believe. There's one father for you and a brother for you. உங்களையும் என்ன அழைச்ச ஒரு ஆண்டவர் இருக்கிறார். There's one God who has called அந்த you அழைப்பு and I. நமக்குள்ள இருக்குது. We have that calling in us. உங்களுக்குள்ள அது இருந்து கிரியை செய்யுது. Well, it is in us and it's working in பக்கத்துல us. சொல்லு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. Faith without deeds is எத்தனை dead. சொல்லக்கூடும் எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் கிரியை செய்யுது. If you can say you have the faith பக்கத்துல that's சொல்லு, in you, அன்பினால work. கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். எனக்குள்ள விசுவாசம் Faith that works சொல்லு, without கிரியை செய்து கொண்டிருக்குது. working within me. என்ன அதுல ஒரு சத்தம் கேக்குதுன்னு கேட்பாங்க. What's that sound you can hear here? அங்க ஃபேக்டரியில வேலை நடந்து கொண்டிருக்கு. There's some work going on in the factory. என்று சொன்னா அதுக்குள்ள கிரியை நடக்கு. Because there's some works being done. எத்தனை பேர் சொல்லக்கூடும் எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் இப்ப கிரியை நடக்குது. How many of you can say the word, the faith அதனால that ஒரு you have சத்தம் at ஒன்று work? கேக்குது. There is a sound that you can கர்த்தர் அதை hear. செய்வார்கள் நான் அறிக்கை செய்து I'll கொண்டிருக்கிறேன். confess that God's going கர்த்தர் to do எனக்கு it. செய்தார் என்று சொல்லி கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்திக் I'm கொண்டிருக்கிறேன். saying that God's going to do it. சிலவர்கள் பெறாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதாய் விசுவாசத்தை கைதட்டி Even though I கொண்டிருக்கிறேன். haven't received it, but I will believe it. ஏனென்றா விசுவாசித்தேன் ஆதலால் பேசுகிறேன். You know why? Because I விசுவாசித்தேன் ஆதலால் கிரியை செய்கிறேன். believe therefore இந்த I can கிரியை do the நிமித்தம் deed. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். The works for God will bless me. உண்டவனாகிய கர்த்தர் உன்னில் அன்பு கூர்ந்தபடியால். Because the Lord your God loves you. உண்டவனாகிய கர்த்தர் உண்ட மம்மியில் அன்பு கூர்ந்தபடினாலே. It's not the Lord your God loves your mom. உண்டவனாகிய கர்த்தர் உண்ட சன்னில் அன்பு கூர்ந்தபடினாலே. It's not because he loves your son. என்னை ஆசீர்வதிக்கிறான்டா. If he's going to bless me, உண்டவனாகிய கர்த்தர் என்னில் அன்பு கூர்ந்திருக்கிறார். my Lord God will love me. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களில் அன்பு If you கூர்ந்திருக்கிறார். want God to bless you, for your Lord God அவர் loves you. பட்சபாதம் உள்ளவர் அல்ல. Well, he's not. பாஸ்டர் அன்பு கூர்ந்த ஆண்டவர் பட்சபாதம் உள்ள எல்லாரையும் அன்பு கூர்ந்த ஆண்டவர் தான். But he loves everyone. He's not
not in Job. ஏனென்றா தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. For he acts இந்த equally. ஜனத்தில் அவருக்கு பயந்தவன் எவனோ அவன் கர்த்தருக்கு உகந்தவன். ஏனென்றால் அவர் For who பட்சபாதம் fears உள்ளவர் அல்ல. God, he is the greatest in God. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். For he loves everyone. அதுபா சொல்லு, அண்ணன் உன்னை நேசிக்கிறார், தம்பி உன்னை நேசிக்கிறார், அக்கா Neighbor உன்னை say, நேசிக்கிறார், brother, he loves his குமரி sister, என்றால் he loves நம்புறார், you. எல்லாரையும் நேசிக்கிறார் But he ஆண்டவர். loves everyone. எல்லாரையும் நேசிக்கிறார். He loves everyone. அவர் நேசிக்கிறபடினால Because he loves you. உனக்கு சாபம் நடந்திருக்கா போன வருஷம்? Did you have received curses last year? கார் அடிபட்டு போச்சு பஸ். I had a crash in my car. நம்ம இன்சூரன்ஸ் டபுளா பே பண்ணோம். Believe the insurance will pay it out for உனக்கு you. கழுத்து நொங்கிதோ கால் நோகலையே நீ இன்சூரன்ஸ் காசு எடுத்துருவே. Whether you have pain in your neck or shoulders, you will receive money from insurance. அடிபடாட்டிலே எடுக்கிற உனக்கு அடிபட்டா. Even when you have accident, you take it whether you're hurt or not. சரி, நான் ரோங்கா போச்சல. I'm not guiding you in the wrong way. உனக்கு சாபமா விளைவிச்சது. Whatever was cursed unto you, இந்த வருஷம் அத நம்போடு. this year you must believe. 2016 ஆண்டு எனக்கு யாரெல்லாம் எனக்கு சாபத்தை விளைவிச்சாங்களோ, Back in 2016, whoever has cursed me, அவங்கள கோவிக்காத. do not be mad at them. ஏன் தெரியுமா? You know why? அந்த விளைவிச்ச அந்த சாபம் தான் Because all the curses that was created இந்த there, வசனம் சொல்லுது, அதை ஆசீர்வாதமா மாத்த போறாங்க. this year will be a blessing unto you. அப்ப உங்களுக்கு கடந்த வருஷம் யாராவது உங்களுக்கு சாபம் செய்யலண்டா, If people hasn't done anything to curse you, இந்த வசனத்தின்படி அந்த ஆசீர்வாதம் இல்ல. you will not receive those blessings according to this verse. விளங்குதா நான் சொல்றேன்? Do you understand what I'm saying? உண்டவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால், Because the Lord your God loves you, பிலேயாமுக்கு செவி he கொடுக்காமல், was not listening unto Balaam. உண்டவனாகிய கர்த்தர் உன்னில் அன்பு Because கூர்ந்தபடியால் the Lord your God loves you, சாபமாய் விளைவிச்சத whatever was cursed unto உண்டவனாகிய you, கர்த்தர் உன்னில் அன்பு because கூர்ந்தபடியால் the Lord your God loves அந்த you, சாபத்தை ஆசீர்வாதமாக he மாற has பண்ணி changed the வச்சிருக்கிறார். curses into your blessing. அப்ப இதுல எது கருப்பொருள்? What is the main point here? சாபம். Cursed. சாபத்தை தான் ஆசீர்வாதமா வந்துரு. For he will change the curse into a blessing. பக்கத்து வாசல்ல இந்த ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆண்டவர் என்று உனக்கு தெரியுமா? Look at your neighbor and say, my God is, how is my God? பிசாசு சபிச்சிருந்தா, If the devil has cursed you, பிசாசு சாபமா உங்களுக்கு விளைச்சிருந்தா, whatever things the devil has தொழில cursed, நஷ்டப்படுத்தி இருக்கும், the business maybe you have lost a வாழ்க்கையில loss, புறப்பலத்தை போட்டிருக்கும், you may have problems in your life, குடும்பங்களுக்கு சமாதானம் இல்லாம you போயிருக்கும், may have no peace in your ஏதோ family, வகையில நீங்க நஷ்டப்பட்டிருப்பீங்க. somehow you must have some kind of a அது எதுவா failure. இருந்தாலும் என்ன சாபமா இருந்தாலும் Whatever it may be, whatever curse it may be, உனக்கும் எனக்கும் இருக்கிற ஃபெய்த் என்ன? the faith that you and I should have, என்னவனாகிய கர்த்தர் என்னில் அன்பு கூர்ந்து because the கொண்டே Lord my இருக்கிறார். God, because he loves me, எதுவரைக்கும் அவர் அன்பு கூர்ந்தார்? how much does he love you? 1000 தலைமுறை வரைக்கும் அவருடைய இரக்கம் 1,000 இருந்தார். generations he has the mercy. மலைகள் விலகிடும், பர்வதம் விலகிடும், Even the என்னுடைய ஆண்டவர் என் மேல mountains will வச்ச depart கிருபை from me, விலகாது. for his grace will not depart from me. என்னை அழைக்கிற போது வச்ச அன்பு ஆண்டவர் எனக்கு பரலோகத்துக்கு போகும் வரைக்கும் ஆண்டவர் அன்பா தான் இருப்பார். For the day he has called me until I die, he will love ஈவன் me. நீங்க பாவம் செய்திருந்தாலும் பாவம் தேவனுடைய அன்பை விட்டு உங்களை விலக்காது. You may have done some sin, but that sin will not his love ஏனென்றா will not take எவ்வளவு away from பாவம் you. செய்கிறோ அவ்வளவுக்கு தேவனுடைய அன்பு கிருபை பெருகி கொண்டே போகுது. No matter how much you sin for his love exceeds. ஏன் கிருபை பெருகுது? You know why grace பாவம் is செய்யல, not to do அந்த sin, பாவத்திலிருந்து உன்னை தூக்கி எடுக்க. so that to lift you from that sin. அதனால இந்த ஆண்டவர் யாரையும் அன்பு செய்யாம இல்ல, எல்லாரையும் இயேசு அன்பு செய்து கொண்டே He இருக்கிறார். loves everyone. அவர் அன்பு கூர்றபடியால், Because he loves us. வேற ஒண்ணுமில்ல, அவர் அன்பு கூர்ந்தபடியால். Because he loves us. இது ஆண்டவர் மாத்தி சொல்லல, நீ அன்பு கூர்ந்தபடினால நான் உன்னை சாபத்தை ஆசீர்வாதம் மாத்துறேன்டா கஷ்டமா இருக்கும். It may be hard if God says, if you love me, I will change the curses into blessing. ஆண்டவர் பார்த்து, நீங்கள் என்னில் அன்பு கூர்ந்தபடினால நான் உங்களுக்கு சாபத்தை ஆசீர்வாதமா மாத்துறேன்டா சொன்னார். Did God say, if you love me, I will change your curses into அவருக்கு blessing? தெரியும் நாங்க வீக்கானாக தெரியும். For he knows that we are so weak. அவருக்கு தெரியாதா? எனக்கே உங்களை பத்தி கொஞ்சம் தெரியுது, உங்களுக்கே என்ன பத்தி தெரியும், அவருக்கு முழு தெரியாதா? Yeah, I know about you and you know about me. Don't you think that God knows இது about us? தெரிஞ்சாலும் அவர் அன்பு கூர்ந்தபடியால், But because he loves us, அவர் தன் அன்பு ஒரு நாளும் வெட்கப்பட விடுறது இல்லை. for his love will never let us be ashamed. எத்தனை பேர் ஆண்டவர் அன்பு கூர்ந்திருக்கிற கையை How many of you can say God has loved you? பக்கத்து பாஸ் சொல்லுங்க, பாஸ்டர் சொல்றது கொஞ்சம் சரி போல தான் இருக்கு. Look at your neighbor and say, I think what pastor is saying is நான் correct. இடைக்கிற சிலவுல அவரை மறந்துடுறேன். At times I do forget God. 100% அவரை சிலவுல அன்பு செய்யல. I don't admire him 100%. இதனால நான் அவரை அன்பு கூர்ந்ததனால அவர் என்னை ஆசீர்வதிக்கிறது இல்ல. He's not going to bless me because I love him. எந்தவனாகிய கர்த்தர் என் மேல் அன்பு Because கூர்ந்தபடினால my என்னை Lord God, ஆசீர்வதிக்கிறார். because he loves me. பக்கத்து பாஸ் சொல்லுங்க, ஐயோ தாடிக்கார போய் பாட்டு படிங்க, நீங்க என்னில் அன்பு கூர்ந்தபடினால என்னை ஆசீர்வதிச்சு தான் ஆகணும். எத்தனை Father நம்புறீங்க? Lord, because Come on, you have எத்தனை loved me, விசுவாசிக்கிறீங்க? you have Hallelujah. blessed me. How many of you can say that? Hallelujah.
நீங்க விசுவாசித்து கையை கொடுத்து சொல்லுங்க, உந்தவனாகிய கர்த்தர் Believe and say, "You are the Lord உன்னில் அன்பு God." கூர்ந்தபடியினால. Because He loves you. சொல்லுங்க, நீ அன்பு கூர்ந்தியோ கூறலையோ அந்த பிரச்சனை இல்ல. Doesn't matter whether you love Him or உன்னில் not. அன்பு He கூர்ந்தபடியினால. loves you. சொல்லுங்க, பிலியாமுக்கும் தான் பெரிய தீர்க்கதரிசி சபிச்சாலும் Even the big prophet, if he யோசிச்சு பாருங்க, curses you, தீர்க்கதரிசி சபிச்ச சாபத்தையே even the greatest prophet, ஆசீர்வாதமா மாத்த முடியுமெண்டா he is capable of changing that இந்த curse சின்ன into a blessing. மண்டல் கஞ்சல் சின்னனெல்லாம் செய்தது சின்ன குட்டி பிசாசுகள் இதுவே செய்த சாபத்தை இந்த ஆண்டவர் ஆசீர்வாதமா மாத்துவாரா மாத்த மாட்டாரா? Come on, everyone சொல்லுங்க. How many of you can say? பிலியாமுக்கு செவி கொடுக்காமல், Well, he was not listening to the தீர்க்கதரிசிகளுக்கு prophet. செவி கொடுக்காமல், Well, he was not listening to the அங்க prophet. சபிக்கிறவர்களுக்கு செவி Well, கொடுக்காமல், he is not listening to the ஆசீர்வதிக்கிற prophet. கர்த்தர் என்ன நேசித்தபடினால என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஓ எஸ், அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். Yes, he will bless me. எவ்வளவு ஒரு நல்ல வசனம் தெரியுமா? It's such an admiring scripture. கதை ஒன்று தெரியுமா? Do you know? எந்தவனாகிய கர்த்தர் என்னில் அன்பு கூர்ந்தபடினால எனக்கு சாபமா விளைவிச்ச அனைத்தையும் என் ஆண்டவர் இந்த வருஷம் நன்மையா முடிவிக்கப்பட Because the Lord God who loves me, He is going to change all the curses into blessings. பக்கத்துல காதுக்கு சொல்லு. Whisper into your neighbor's ears ஏன் சொல்றேன்னா அவங்களோட விசுவாசம் உங்களுக்கு so ஆரோக்கியப்படும். that you can be sound in faith. விசுவாசித்தேன் ஆதலால், I believe therefore I விசுவாசித்தேன் speak. ஆதலால். I believe எத்தனை therefore பேர் I speak. விசுவாசித்தபடினால பேசுறா? How many of you சரி, believe பெரிய that? சத்தமா கையை கொடுத்து, "ஹேய், கர்த்தர் உனக்கு சாபமா விளைவிச்ச அனைத்தையும் என் தெய்வம் இந்த நாளிலே இருந்து உனக்கு ஆசீர்வாதமா முடிய பண்ணி வச்சார்." ஹalleluya. Hallelujah. இன்னொரு அந்த வசனத்தை வாசிங்க பாருங்க. Let's read it again. அது நடக்க போகுதா, நடந்து கொண்டிருக்கா, நடந்து முடிஞ்சதா கவனிச்சீங்கன்னா இன்னும் கூட விசுவாசம் வரும். வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் எல்லாரும் சொல்லு, தட்டி சொல்லு, என் தேவனாகிய The Lord கர்த்தர். your God பிலேயாமுக்கு செவி கொடுக்க பக்கத்துல வாங்க. சித்தமில்லாமல் கண்ட நின்ற ஒரு வரைக்கும் செவி would not கொடுக்காமல். listen to Balaam. உன் தேவனாகிய பக்கத்துல சொல்லு, கர்த்தர் என் The Lord தேவனாகிய your கர்த்தர். God, உன்மேல் அன்பு பக்கத்துல போக சொல்லு, கொண்டபடியால் என் Because he மேல loves you. அன்பு கூர்ந்தபடியால். உன் தேவனாகிய கர்த்தர் திரும்ப சொல்லு, என் your தேவனாகிய Lord your கர்த்தர். God, அந்த சாபத்தை அந்த சாபம் அப்படியே சொல்லு, அப்படியே சொல்லு. எந்த சாபம் உங்களுக்கு கடந்த வருஷத்துல என்ன நடந்துச்சு? whatever happened to you in the last year, எது நெகட்டிவா போச்சு? everything that was negative, எதை இழந்திருக்கிறீங்க? whatever you have lost, எதை நஷ்டப்பட்டிருக்கீங்க? whatever you have lost, அந்த சாபத்தை those curses, எதுக்காக நீ அழுதியோ, whatever you cried for, அந்த அழுத காரணம் ஏதோ whatever reason you were அதே crying for, ஆண்டவர் சந்தோஷமா மாத்த for போறார். He was going to change that, அதே ஆண்டவர் ஆசீர்வாதமா மாத்த for போறார். He's going to bless them, அதே ஆண்டவர் செழிப்பா மாத்த for போறார். He's going to make them இல்லாதவைகளை உருவாக்குற தேவனவர், to create சாபத்தை them ஆசீர்வாதமா மாற்றுகிற all தேவனவர், the curses into a blessing, வனாந்திரத்தை வயல் வெளியா மாற்றுகிற தேவனவர், us into a gloomy, கோணலை நேரதாய் மாற்றுகிற தேவனவர். place us into அவர் சொல்ல ஆகும், for whatever He அவர் says கட்டளையிட now, நிற்கும். for whatever He அவர் says, சொல்றார் பாத்தீனக்கு, He's the நான் உனக்கு அதை one ஆசீர்வாதமா மாற்றுறேன், I'm going to change நான் it உனக்கு அதை ஆசீர்வாதமா மாற்றுறேன், நான் உனக்கு அதை ஆசீர்வாதமா மாற்றுறேன். ஹalleluya. வாய்ச்சு முடியுங்க. அந்த சாபத்தை That curse, அந்த சாபத்தை உனக்கு எல்லாரும் சொல்லு, that curse பக்கத்துல சொல்லு, வேற யாருக்கும் இல்ல. for you, அந்த சாபத்தை யாருக்கு? for you. விசுவாசித்தா நீ மாமை காண்பாய், விசுவாசித்தா தேவன மாமையை காண்பாய். You believe you'll see the எப்ப glory of காண்பாய்? God. When will you இப்ப see? நீ காண போற. Now you will see. இப்ப நீ காண போற. Now you will see. என்ன விசுவாசம் கேட்கிற போதே வரு. When you listen, it will happen. அந்த சாபத்தை That curse உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினா into a blessing. என்னவா? பக்கத்துல சொல்லு, பாஸ்ட் டென்ஸ் அது முடிஞ்சது. எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் மாற்றிட்டா. எப்ப கர்த்தர் மாற்றிட்டா? ஜனவரி 1ஆம் தேதியே என்னுடைய கர்த்தர் மாற்றிட்டா. நான் இப்ப விசுவாசிக்கிற போதே கர்த்தர் எனக்கு என்ன மாற்றிட்டா? சபையே சொல்லு, கர்த்தர் எனக்கு சாபமானதல்ல, ஆசீர்வாதமாய் முடிய பண்ணிட்டு. ஹalleluya. Into a blessing. Say hallelujah. இதை விட வேற என்ன அன்பு எனக்கு வேணும்? What else do you want than this? சாபத்தை எனக்கு ஒரு ஆசீர்வாதமா For He has changed all the curses into a blessing. இந்த வெளிப்பாடு உனக்கு கிடைச்சா, If you have this revelation, ஒரு ஆள் பார்த்து சொல்லுது, நீ நாசமா போ, if somebody looks at you and says you be destroyed, நீ அழிஞ்சு போ, you will be destroyed. நீ என்ன சொல்லுவ? What will you say? இன்னும் சொல்லுன்னு Say சொல்லிட்டு more, போவ. say more, curse me ஏனென்றா நீ more. சொல்ற சாபம் எனக்கு பலிக்காது. Because whatever you curse, it will not இடையில happen. நிக்கிறவர் அதை ஆசீர்வாதமா மாத்தி என் மேல போட்டி கொண்டு வா. எத்தனை பேர் நம்புறீங்க? Change it into a blessing. விசுவாசித்தா சொல்லு, ஆண்டவர் உனக்கு சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றித்தான் ஆகுவார். ஆண்டவர் First, He will change it into a blessing for you. ஆசீர்வாதமும் ஆசீர்வாதம் தான், Blessings will be a blessing, சாபமும் ஆசீர்வாதம் தான். and the curses will be a blessing.
விளங்கல உங்களுக்கு. You don't understand. ஆசீர்வாதமும் ஆசீர்வாதம் தான். Blessing is going to be a என் blessing. அப்பா ஆசீர்வாதமும் ஆசீர்வாதம் தான். My father blessing is a blessing. உங்களோட வாழ்க்கையில அது சாபம் வந்திருந்தா Whatever curses that you have in your அந்த life, சாபம் உங்களுக்கு சாபம் அல்ல. that curse will not be a அந்த curse. சாபமும் உங்களுக்கு ஆசீர்வாதம் Those தான். curses will turn into a blessing for you. அப்ப இப்ப சொல்லுங்க, Now you can say, பாவத்தினால வந்தது என்ன? what did you receive through sin? சாபம். Curse. நம்முடைய இயேசு கிறிஸ்துவினால வந்தது கிருபை வரம். Through Jesus Christ we receive grace. அப்ப உங்களோட வாழ்க்கையில நீங்க சிலவள பாவம் செய்திருந்தா In your life, if you may have done any kind of அந்த sin, பாவத்தை நீங்க ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்ட போது if you ask for forgiveness from God, ஆண்டவர் அதை மன்னிச்சிட்டு He will forgive. அப்படியே வர்ற ஆண்டவர். He will not let go of you like that. ஐயோ இப்ப ஏன் என்ற புள்ள களவெடுத்தவன், Why did my son steal? ஏன் என்ற புள்ள தண்ணி அடிச்சவன், Why did my son drink? ஏன் என்ற புள்ள விபச்சாரம் செய்யறவன், Why did my son do fornication? சந்தோஷத்துக்காக தான் அதை செய்திருப்பான். To get some pleasure out of it. கஷ்டத்துல களவெடுத்திருப்பான். He may have suffered death, that's why he has அவர் மன்னிக்கிற stolen. வள்ளல். For he is அவர் great in நீதியோடு forgiveness. நிதானத்தோடு நியாயம் தீர்க்கிற ஆண்டவர். He does everything rightly and in righteousness. அவர் பார்த்துட்டு அப்படியே விட போறதில்ல. He will not look and just let go of பனிஷ்மென்ட் தர it. போறதில்ல. பனிஷ்மென்ட் தர He will போறதில்ல. not punish you. காரணத்தை அறிஞ்சு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். So he will understand the reason and then he will bless நீ you. அழுறதுக்குரிய காரணத்தை அறிகிறவர். He will see the reasons why you shed tears. பாவம் செய்யன்னு சொல்லல. I'm not saying to do a sin. அப்ப சொல்றேன், பாவம் செய்ய சொல்ல, பாவம் செய்தா சாவ. If you commit a sin, you will die, but do not sin. ஆனா உங்க வாழ்க்கையில வந்த எல்லா சாபத்தையும் For all the curses that has happened in your life, என் தேவன் எனக்கு நன்மையா for முடிவு. God my Lord will change that into a ஒரு blessing. மனுஷனுடைய வாழ்க்கையில தீமை செய்தாலும் சந்தோஷமாயிரு. Even if anyone does anything wrong to you, be happy. நீங்க பாக்கைக்கு முதல் பாக்குற ஆண்டவர் இருக்கிறார். Before you look unto those problems, God is there to see it. உங்களை இந்த உலகத்துக்கு ஜெனிப்பிச்ச ஆண்டவர் For இருக்கிறார். He has renewed you in this earth. உங்களோட தகப்பன் பார்த்து கொண்டே For இருக்கிறார். your Father is looking unto the எத்தனை problems. சொல்லணும், இந்த அப்பா, இந்த அப்பா, How many இந்த of you அப்பா can say, my Father, He's seen all அவர் this? மட்டும் பார்க்கல. It's not only Him who's உங்களோட looking at எல்டர் it. பிரதர் மூத்த அண்ணன் பார்த்து கொண்டே Also இருக்கிறார். your elder brother is looking அவர் unto அதை it. பார்த்து கொண்டே இருப்பார். He's all looking unto it. சாபத்தை ஆசீர்வாதமா மாத்தினது யாரு? For who has changed curses into a blessing? சாபமா விளைவிச்ச அனைத்தையும் உங்களுக்கு நன்மையாக முடிவிக்க பண்ணுவிச்சது யாரு? Who has changed all whatever is cursed எத்தனை unto you? சொல்லக்கூடிய இயேசு. ஹalleluya. Praise my Jesus Christ. சாபம் முழுதும் அவர் மேல போனது. All the curses was cast on அக்கிரமம் Him. முழுதும் அவர் மேல All the போனது. destructions were cast on நோய்கள் எல்லாம் அவர் மேல போனது. Him. All the sickness was cast மரணம் on எல்லாம் Him. அவர் மேல போனது. All the death was என் cast on Him. தேவன் அது அவ்வளவத்தையும் மாற்றி கர்த்தர் நித்திய ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கர்த்தர் எனக்கு கட்டளையிடுகிறார். ஹalleluya. How many of you can say that? அவர்களுடைய சாபம் The curses எனக்கு ஆசீர்வாதமா மாறி. been changed into a blessing for me. யாரெல்லாம் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு சாபத்தை விளைவிக்கிறார், Whoever has cursed you in your life, அந்த சாபம் அனைத்தும் நீ நான் கேட்கிற இந்த வசனம் இயேசுவோட வசனம் என்றது உண்மையண்டா. according to this word, if it's true, கடந்த வருஷம் உங்களுக்கு நடந்தது எல்லாத்துக்கும் நன்றி செலுத்து. whatever has happened in the last year, say thank you. ஐயோ இந்த சாபத்தினால இந்த குடும்பம் பிரிஞ்சு போச்சு அப்படி சொல்லாத. Don't say, oh, because of this curse my family has split. சாபத்தினால அழிஞ்சு போனோம் சொல்லாத. Don't say because of the curse it's been destroyed. சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆளுகிற ஒருவர் இருக்கிறார். There's அவர்தான் one ஆண்டவர் person, இயேசு கிறிஸ்து. Jesus Christ is there to rule curse and blessing. அவர் விரல் ஆட்டாம சாபம் உண்மையில வராது. Without Him, the curse will not come on you. ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில The book of Acts, அப்போஸ்தலர் நடவடிக்கை 27ஆம் அதிகாரம் 34வது வசனம் பாருங்க. ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும், அது உங்களுக்கு உதவியா இருக்கும். உங்கள் தலையில் இருந்து ஒரு மயிரும் விழாது என்றார். உங்கள் தலையில் இருந்து ஒரு மயிரும் விழாது. therefore I urge you to take nourishment, for this is for your survival, since not a hair will fall from the head of any of ye. பக்கத்துல இருக்கிற ஆளுங்க தலையை தடவி சொல்லுங்க, Look at your neighbor and stroke his hair and say, உங்கள் தலையில இருக்கிற ஒரு மயிரும் விழாது. your hair will not fall without his. நீங்க பார்த்திருப்பீங்க முடியெல்லாம் எண்ணி இருக்கிறாருன்னு தான் பார்த்திருப்பீங்க. For you have seen that he has counted the number of your hairs. உங்களுக்கு முடி இதுல கொஞ்சம் போயிடுச்சு. Some of you may have some. பக்கத்துல பார்த்து இது விழாது. It will not fall. It will not fall anymore. அப்ப நீ என்ன செய்யணும்? What must you do then? ஏசப்பா ஒரு முடி கூட விழக்கூடாது. ஜெபம். In Jesus' name pray that no hair shall fall. ஜெபத்தை கேட்கிறவர். For He listens to your prayer. ஆனா வைக்கிற இடத்துல வச்சிரு. சும்மா கையை காலை வச்சு ஜெபம் பண்ணி இதுக்குள்ள வச்சிரு. But make sure you lay your hand in the right place. முதல்ல இந்த வசனத்தை நம்புறீங்களா? Do you believe this word?
பவுல் ஆவியில நிரம்பித்தான் இதை எழுதியிருப்பான்னு எத்தனை நம்புறீங்க? How many of you believe that Paul was filled with the Spirit and he wrote this? ஒரு முடி கூட. Not even one hair. Know why I'm saying it to you? இந்த ஒவ்வொரு முடியையும் ஆண்டவர் எண்ணி For வச்சிருக்கிறார். God has counted the number of அப்ப hairs that அவற்ற you have. சித்தம் இல்லாமல் ஒரு முடியும் விழாதுன்னு சொல்லுதா? Without His will not fall. அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில வந்ததான சாபம் அவற்ற சித்தத்தோட தான் So வந்திருக்குமா? all the curses that you have received in your life is according to His will. அவரன்றி உலகத்துல சொல்ல அவரன்றி ஒரு அணுவும் அசையாதா. Without His knowledge, nothing will அவருக்கு happen. தெரியாம ஒன்று நடக்காது. Nothing can happen without His பக்கத்துல கையை knowledge. கொடுத்து சொல்லு, நடந்ததெல்லாம் நன்மைக்கே Look at your என்று neighbor நம்பி and சொல்லுங்க. say, whatever has happened, happened for good. Hallelujah. Hallelujah. விசுவாசத்துல ஆரோக்கியமாயிரு. Be sound in faith. விசுவாசத்துல ஆரோக்கியமாயிரு. Sound in faith. விசுவாசத்துல ஆரோக்கியமாயிரு. என்ன விசுவாசம்? Why is the faith? உனக்கு உண்டவனாகிய கர்த்தர் உன்னில் அன்பு கூர்ந்தபடியா? Because the Lord your God loves you. உண்டவனாகிய கர்த்தர் உன்னில் அன்பு கூர்ந்தபடியா? Because the Lord your God loves you. உண்டவனாகிய கர்த்தர் உன்னில் அன்பு கூர்ந்தபடியா? Because the Lord God your loves you. சாபமாய் விளைவிக்கப்பட்ட அனைத்தையும் என்னுடைய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாக முடிய பண்ணி Will இருக்கிறார். turn it into a blessing for you. அதை நீ பார்க்கல. You haven't seen it. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். According to His will is being called. சொல்லுங்க எல்லாரும், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி According to His will. அழைக்கப்பட்டவர்களாய். Because we've been called தேவனிடத்திலே unto அன்பு Jesus. கூறுகிற எனக்கு Because I love சகல it. Everything நன்மைக்கு ஏதுவாக will come unto you. நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எத்தனை பேர் சொல்லக்கூடும்? How many of you can say, இந்த faith வந்துட்டா if you have this faith, வீடியோ எடுக்கிறவன் கீழே விழுந்தாலும் நல்லதுக்கு தான். even if you fall, it's for good. அந்த faith இருக்கணும். You must have that faith. இந்த லைட் உடைஞ்சாலும் நல்லதுக்கு தான். Even if the light breaks, it's good. இந்த புருஷன் அடிச்சாலும் நல்லதுக்கு தான். Even if your husband slaps you, it's for good. இந்த faith வரணும். You must have that faith. அவன்தான் விசுவாசத்துல ஆரோக்கியம் உள்ளவன். Then you will be sound in faith. நீ சாபமா விளைவிச்சா என் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். If you were cursing me, my God's going to change it into அப்படின்னு சொன்னா blessing. சாபம் வராதவங்களா எங்க போறானே? And then those who have not received any ஐயோ curse will எனக்கு ஒரு be shocked. நன்மையும் வருதில்லை என்று பாப்பான். You look around searching for all the blessings. நீதான் ஒரு மனுஷனும் உனக்கு சாபத்தை விளைவிக்கிறதுக்கு நீ விரும்புறாய் இல்லையே? Because you don't like that people to curse you. உனக்கு நன்மை வேணுமா? Do you want blessings? சாபம் வர தயாரா? Are you prepared to receive curses? இப்பவே யோசிக்கிறீங்க. Now you're thinking, நீங்க நன்மை ஆசீர்வாதம் பெற விரும்புறீங்களா? do you want to receive உங்க blessings? வாழ்க்கையில அப்படினு சொன்னா சில வேளை சாபம் வரலாம். You may receive curses in your அந்த life. சாபத்தை தாங்க தயாரா இருக்கிறீங்களா? Are you able to bear the ஓமன் curses? சொல்லு, நீ ஓமண்டாண்டிலும் கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமா தானே மாத்த Whether போறார். you say yes or no, God's going to change காரணம் that இல்லாமல் curse இந்த into blessing. சாபம் உண்மையில பலிக்காதே என்று Whatever, நம்புறார். without reasons, the curse will கிறிஸ்து not எனக்கு come சாபம் unto you. ஆகிட்டார். For Jesus எத்தனை Christ சொல்லக்கூட has எனக்கு been சாபம் இல்ல, சாபம் இல்ல, சாபம் இல்ல. எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். Everything in my life will be a blessing. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அந்த கை கொடுத்தல் விசுவாசத்துல நீ ஆரோக்கியமாயிரு. Look at your neighbor and say, be sound விசா in your faith. கிடைச்சாலும் ஆரோக்கியம், விசா கிடைக்காதலும் Whether you ஆரோக்கியம். receive visa or not, be sound in விசாவை faith. கொடுக்கிறதும் அவர்தான், கொடுக்காம தடுக்கிறதும் என்ற Whether ஆண்டவர் he தான். gives you a visa or not, it's பக்கத்துல God. சொல்லு, பிசாசுக்கு ஒரு வல்லமையும் இல்ல. For the devil has no பிசாசுக்கு power. ஒரு வல்லமையும் இல்ல. For the devil has no power. பிசாசுக்கு ஒரு வல்லமையும் இல்ல. The devil has no எல்லா power. வல்லமையும் இந்த ஆண்டவர் உரிந்தெடுத்து அந்த வல்லமையை கர்த்தர் உனக்குள்ள எனக்குள்ள தந்திருக்கிறார். Jesus has taken and he has given உலகத்துல to you இருக்கிற and பார்க்க me. எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். He is the great உலகத்துல God in இருக்கிற the பார்க்க world. எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். He that is in me is நான் greater than நினைச்சது the world. நடக்கும். For whatever எனக்குள்ள else will நினைவு happen. போடுகிற ஆவியானவர் For all the சமாதானத்தில் செலுத்துகிற இந்த ஆவியானவர் நடத்துவார். How many of you can say the Lord, Holy Spirit will lead you? அதனால கலங்காத, Therefore do not grieve. தீயாத, பதறாத. Do not trouble. கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை தான் For தருவார். God will give you இந்த blessing. வருஷம் ஆசீர்வாதமான வருஷம் தான். This year will be இந்த வருஷம் செழிப்பான வருஷம் தான். For this year இந்த will வருஷம் be மகிழ்ச்சியான வருஷம் தான். This year இந்த will வருஷம் be ஏற்றுடைய வருஷம் தான். இந்த year வருஷம் will be வெற்றியின் வருஷம். This year will be ஹalleluya. your கைகளை தட்டி எல்லாரும் எழுந்திருந்து என் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஹalleluya. Louder. நம்பு. Believe. யாரும் உன்னை சபிச்சாலும் அந்த சாபம் உனக்கு ஆசீர்வாதம் மாத்திரம் இருக்கும். Whoever curses you, that curse will be a blessing. உன்னை ஆசீர்வதிக்கத்தான் ஆண்டவர் இந்த வருஷத்தை தந்தவர். For God has given this year to bless you. விசுவாசியே உன் விசுவாசம் அப்படிதான் வரணும். Believers, your faith must be இந்த வருஷம் like that. நான் ஆசீர்வாதமா தான் இருப்பேன். This year I will be blessed. செழிப்பா தான் இருப்பேன். I will be என் glorified. குடும்பம் மகிழ்ச்சியா தான் இருக்கும். My family will be நான் happy. கையிட்டு செய்கிறதெல்லாம் ஆசீர்வாதமா தான் Whatever I do இருக்கும். with my hands will be என் blessed. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். My Lord is good நான் with me. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட மனுஷன். According to His will. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட உங்களோட
வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாக. Because you've been called according to His will. அதை எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறீங்க? கையை தட்டி ஆண்டவருக்கு சொல்ல, நன்மைக்கு ஏதுவாக நடக்கட்டும். எது நடந்தாலும் எனக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கட்டும். எது நடந்தாலும் சபைக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கட்டும். எது நடந்தாலும் இந்த பிள்ளைகளுக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கட்டும். தேவனால பிறந்தவன், தேவனால வளர்பவன், தேவனுக்காய் வாழ்பவன். நான் தேவனால பிறந்தவன், தேவனுக்காய் வாழ்பவன், தேவனுக்குள் வளர்பவன். தேவனால் பிறப்பதெல்லாம் இந்த உலகத்தை எய்க்கும் அல்லோ. சொல்லுவோம், தேவனால் பிறப்பதெல்லாம் இந்த உலகத்தை எய்க்கும் அல்லோ. நம்முடைய விசுவாசமே உலகத்தை எய்க்கும் இல்லை. நம்முடைய விசுவாசமே சொல்லுவோம். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. கொஞ்சம் ஆக்ஷனோட பாடுவோம். விசுவசித்தேன், அதனால நான் என்ன செய்றேன், பேசுறேன். கண்ண மூடி நான் பார்த்து பேசி பண்ணல வேணாம். வாக்குத்தத்தம் சங்கீதங்களினால, கீர்த்தனைகளினால, ஞான பாட்டுகளினால ஒருவருக்கொருவர் பக்கத்தை பார்த்து சொல்ல. எனக்கு புத்தி சொல்றது சரியா விளங்கத்தக்கதா சொல்லணும். கண்ணு மூடிக்கொண்டு நீ தேவனால பிறந்த, நீ தேவனால வளர்ந்தோன்னா புத்தியில பார்த்து ஆசீர்வதிச்சு சொல்ல. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வருஷம் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றவர்கள். எத்தனை நம்புறீங்க? நீ சபிச்சாலும் ஆண்டவர் அதை என்னமா மாத்துவார்? பக்கத்தை பார்த்து உண்மையில ஒண்ணு இல்லை, அதனால ஆசீர்வதிச்சுதலே. ஆமென். பக்கத்தை பார்த்து சொல்ல, எத்தனை ஆயத்தமா இருக்கிறேன்னா, உங்களுக்கு பக்கத்துல நல்ல பார்ட்னர் இருக்கா? கை பாருங்க. உங்களுக்கு பக்கத்துல நல்ல பார்ட்னர் இருந்தா சரி, இல்லாட்டியும் பார்ட்னரை மாத்திட்ட பண்ணு. என்ன நீ சொன்னபடியே நடக்கும். பக்கத்தை பார்த்து சொல்ல, நீ சொன்னபடி இந்த வாரம் முழுதும் நடக்கும். எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. தேவனால பிறந்தவன், தேவனால வளர்பவன், தேவனுக்காய் வாழ்பவன். நீ தேவனால பிறந்தவன், தேவனால வளர்பவன், தேவனுக்காய் வாழ்பவன். தேவனால் பிறப்பதெல்லாம் சொல்லுங்க இந்த உலகத்தை பக்கத்தை பார்த்து, பக்கத்தை பார்த்து ஆசீர்வதி. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். நான் தேவனால பிறந்தவன், தேவனால வளர்வன், தேவனுக்காய் வாழ்பவன். நான் தேவனால பிறந்தவன், தேவனால வளர்வன், தேவனுக்காய். அவருக்கு புத்தி சொல்லுங்க, புத்தி சொல்லுங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியம் இருப்பது கூடாத காரியம். புத்தி சொல்லு. ஆமென், ஆமென். புத்தி சொல்லு. தேவன் ஒருவர் இருக்கிறார், நம்மை தேடுவோருக்கு பலனளிக்கிறார். தேவன் ஒருவர் இருக்கிறார், நம்மை தேடுவோருக்கு பலனளிக்கிறார். நீ தேவனால பிறந்தவன், தேவனால வளர்வன், தேவனுக்காய் வாழ்பவன். நீ தேவனால பிறந்தவன், தேவனால வளர்வன், தேவனுக்காய் வாழ்பவன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியம் இருப்பது கூடாத காரியம். ஆமென். தேவன் ஒருவர் இருக்கிறார், நம்மை தேடுவோருக்கு பலனளிக்கிறார். தேவன் ஒருவர் இருக்கிறார், நம்மை தேடுவோருக்கு பலனளிக்கிறார். நான் தேவனால பிறந்தவன், தேவனால வளர்வன், தேவனுக்காய் வாழ்பவன். நான் தேவனால பிறந்தவன், தேவனால வளர்வன், தேவனுக்காய் வாழ்பவன். லா 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 லா. அல்லேலூயா. பக்கத்தை பார்த்து ஆசீர்வதித்த ஆளுக்கு சொல்லு, இந்த கிழமை அற்புதம் நடக்காது. அந்த சொன்னாளுக்கு சொல்லு, விசுவாசம் இல்லாத சந்ததியை எது வரைக்கும் நான் உங்களோட நிச்சயமா சொல்றேன். உங்களில் ஒருவர் அன்பு கூறுறார்.
அவர் அதை அப்படியே செய்வார். ஹalleluya. கைகளை தட்டி தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம். ஹalleluya. அப்படியே பிரார்த்தனை